கையில் எடுத்து சாப்பிடுங்கண்ணே. வெரி குட். நல்லா எல்லாத்தையும் சாப்பிடுங்க. இன்னும் 2 பழம் கூட வாங்கி தரேன், சாப்பிடுங்க. இருக்கு வாங்க, ஃபுல்லாக கூட சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. முன்னாடி கை வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு தூக்கி சாப்பிட முடியாது, கையை மடக்கி தான் சாப்பிடுங்க. எப்படின்னு வாரத்தை சொல்லுங்க. இப்படி தான் சாப்பிடுவோம். என்னங்கய்யா? இப்படி கையை முட்டு கொடுத்து தான் சாப்பிடுவோம். இப்படித்தான் முட்டு கொடுத்து தான் சாப்பிடுவியா? இப்போ நல்லா நிமிருங்க. படுதாவோட நான் துவச்சிக்கிறேன். நல்லா நிமிர்ந்து சாப்பிடுங்க. இப்போ சாப்பிட வருதா? வந்ததுக்கு சந்தோஷமா? திருப்தியா? நீங்கள் கட்ட சொன்னீங்க, அது கட்டுக்கட்டுக்கு உண்டான வேலை இல்லை. வறுமத்தை எடுத்து விட்டேன், உங்கள் கை வந்துருச்சு, நீங்கள் சாப்பிடலாம். வாதம் வேற, இது வேற. வாதத்துக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இவருக்கு வந்து நரம்பு வந்துருச்சு, அதை டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி சொல்லிருக்கா. ஒரு ஆப்ரேஷன் பண்ண கிடையாது. ஏப்பா ஆப்ரேஷன் பண்ணல. இந்த கை இந்த மாதிரி மடக்கி எத்தனை வருஷம் ஆச்சு கரெக்டாக சாப்பிட்டு? 2015 அடிப்பட்டு எனக்கு. இன்னைக்கு 2026 ஆகுது. 9 வருஷம் ஆகுது அடிப்பட்டு. இப்போ மறுபடியும் எடுத்து சாப்பிடுங்க. 9 வருஷம் அதெல்லாம் சாப்பிட முடியாது. இப்போதான் என்னால் சாப்பிட முடியுது. எடுத்து நல்லா சாப்பிடுங்கய்யா. போதுமா? நான் பழம் 2 பழம் வேணுமா? போதும். சரி பார்த்துங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி ஐயா. அந்த வாத சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, இந்த நாள்பட்டது, சுளுக்கு, வெரிகோசு, மூட்டி தேய்மானம் எல்லாமே மூலிகை மருந்தை வாங்கி தேய்ச்சி முடிஞ்சோன்னே வாங்க. அடிவட்ட ஆளுக்கு நாங்கள் உடனே பார்த்துருவோம். அது வேற. நாள்பட்டது மூலிகை மருந்தை தேய்ச்சிட்டு தேவைப்படையில் வாங்க. சரியா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி சரியா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி. அம்மா அந்த அம்மாட்ட கொண்டே அவுத்து விடுங்கம்மா. அம்மா நீங்கள் அவுத்து விடுங்கம்மா. பின்னாடி இருக்காரு, அவுத்து விட்டீங்களா? கட்டுமா, நல்லா ஏற்றி கட்டுமா, நல்லா தூக்கி கட்டுமா, நல்லா ஏற்றி கட்டணும். இந்த மாதிரி கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? நல்லா சவுண்டா சொல்லு. இதுக்கு முன்னாடி யாரு கட்டி விடுவா? இல்ல முடி யாரு கட்டி விடுவா வீட்டுல? இப்ப யாரு கட்டுறது? என்கிட்ட எத்தனை வாட்டில் மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சதுக்கு எப்படி இருந்துச்சு? சவுண்டா சொல்லு. காதுக்குள்ள நம்ம குசு குசுன்னு இருக்க மாதிரி இருக்கு. சரி, இப்ப கை தூக்க வருதா? இன்னும் ஒரு வாட்டி வந்துருங்க. நல்லா தூக்கி இன்னும் மறுபடியும் தலையில வையுமா. மனசு திருப்தியா இருக்கா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி. அதாவது எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்கணும்னு எனக்கு ஆசைதான். என்னால் முடியல. ஏன்னா ஊர் உலகமே ஒரே ஆள்கிட்ட வரணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் பார்க்க நான் என்ன கஷ்டப்பட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டேன்னா இல்லை. அதனால தயவுசெய்து சொல்கிறேன், இந்த வாத ஸ்ட்ரோக்கெலாம் நான் பார்த்து விட்டுருவேன். அவசரப்படாமல் இருங்க. இந்த டோக்கன் இருக்கால் மட்டும் பார்த்துட்டு போங்க. தயவுசெய்து சொல்லி யாரும் என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன்னா ஆள் ஃபுல்லாக எவ்வளோ பேர் நிற்கிறியா? நான் இன்ன வரைக்கும் நான் ஒரு 8 மணி நேரமாக நான் உட்காந்துட்டு இது வரைக்கும் எந்திரிச்சு வெளியில் வந்தேனா இல்லை? அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் உங்களுக்காண்டி. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த நாள்பட்ட பிரச்சனை, மூலிகை மருந்து, வாத ஸ்ட்ரோக்கு, நரம்பு ஸ்ட்ரோக்கு, ரத்தக்கட்டு, சுளுக்கு, வெரிகோசு, இடுப்பு தேய்மானம், சவ்வு வலி, இந்த அம்மாவுக்கு மாதிரி மூட்டு இறுக்கி பிடிச்சிருக்கு. இவ்வளோ மாதிரி ஆள்லாம் தேய்ச்சினா கடுப்பில் இருந்து குறைஞ்சிரும், வலி குறைஞ்சிரும், லூஸ் ஆயிரும். இந்த வாதம்லாம் நல்லா நீவி விடணும். மூலிகை மருந்து தேய்ச்சிட்டு திருப்பி வரையில கட்டணும்னா திருப்பி வந்து கட்டிக்கலாம். இல்லை தேவையில்ல அப்படின்னா அதே மூலிகை மருந்து வாங்கிட்டு போகலாம். சரிங்களா? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி. ஐயா இருங்கய்யா, உங்களை மாதிரி எல்லாரும் எனக்கு வேணும். சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி ஐயா. அந்த மூலிகை மருந்து வந்து எத்தனை பாட்டில் தேய்ச்சிருக்கீங்க அங்கே சொல்லுங்க? 1.5 பாட்டில் தேய்ச்சேன். கால் மடக்க முடியாமல் கால் வீங்கி போய் வந்தேன். கரெக்டாக ஒரு 20 நாளைக்குள்ள என் கால் நல்லா மடக்கிட்டேன். உட்காந்து பாத்ரூம் போகிறேன். முதல்ல போக முடியாமல் வந்தேன். பாத்ரூம் போக முடியாமல் வந்தேன். இது மாதிரி இந்த நாள்பட்ட பிரச்சனைலாம் மூலிகை மருந்து வாங்கி தேய்ச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கால் மடக்க வந்துருச்சு, ஃப்ரீயா இருக்கு, வலி இருக்குங்கிறாரு. வலிக்கு இப்ப வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால வந்த அன்னைக்கே நம்ம வைத்தியம் பார்ப்போம். வந்த அன்னைக்கே நம்ம வந்து கடுக்கடிக்கு போகலாம் வேண்டாம். முதல் இந்த மாதிரி நாள்பட்ட பிரச்சனை நல்லா பெருசா வீங்கி இருந்துச்சு இந்த இடம். தேய்ச்சதுக்கு அப்புறம் கால் மடக்க வருங்க, மடக்குங்க. பைய 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 தூக்கி மடங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வந்து வலி இருக்கையில கட்டிக்குங்க. இதுதான் முறைப்படி உங்களுக்கு சீக்கிரம் சௌரியமாகும். அதனால அந்த ஐயா மேல கோபமா தான் வந்தேன். ஐயா மருந்து தண்ணி லேசா கட்டிட்டு விட்டாலே அப்படின்னு சொல்லி நான் போய் மருந்து தேய்ச்சதுல எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. மன சந்தோஷமா இருந்துச்சு. 10 பேர்ட்டு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். எந்த ஊருங்க ஐயா? நம்ம சொந்த ஊரு ராமநாதபுரம் மாவட்டம் இளங்குன்றம். நான் இப்ப இருக்கிற கோயம்புத்தூர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திருக்கட்டு பாண்டி
என் உயிர் மக்களை எல்லாருக்கும் உங்கள் சேவைக்கானே நாங்கள் இருக்கோம். தயவுசெய்து நாங்கள் சொல்கிற வைத்தியத்தை பாரம்பரியமாக பராமரிப்போடு வச்சுக்கோங்க. இந்த நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் உங்கள் உடம்புகளுக்கு நாங்கள் சௌகரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவுசெய்து இந்த மூலிகை மருந்து வாங்கி நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி அன்னை மாதிரி வரையில் தேவைன்னா கட்டிக்கலாம், இல்லைன்னா அதே மூலிகை மருந்து வாங்கிட்டு போகலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. ஞாயிற்றுக்கிழமை யாரும் வந்துட வேண்டாம். அதே மாதிரி ஃபோன் அடிக்கிறது காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் அடித்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் அடித்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். ஏன்னா ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு 20,000 போனாவது வருது. அதனால் எங்களால் அட்டன் பண்ண முடியல. வந்து இருந்து பார்க்குற மக்களுக்கு தான் தெரியும் எம்பூட்டு ஃபோனு இப்போ ஒருக்கர் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? உண்மை கேமரா 100 போன் வந்துச்சு நான் இருந்ததுல 10 நிமிஷத்துக்குள்ள. அது மாதிரி எங்களுக்கு வந்து ஃபோனு நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதனால என்னடா ஃபோன் எடுக்கணும்னு வருத்தப்படாதீங்க. மூலிகை மருந்து வாங்குறாலும் நேரடியாக வந்து வாங்கிட்டு போகலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி. சிவகங்கை மாவட்டம் இந்த பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா கொட்டாம்பட்டி, மதுரை வழியே வந்தீங்கன்னா கொட்டாம்பட்டி, மெட்ராஸ் வழியே வந்தீங்கன்னா கொட்டாம்பட்டி இறங்கி இப்படி மாறிடலாம் சிங்கம்னாரி. சிவகங்கை சைடு வந்தீங்கன்னா திருப்பத்தூர் இப்படி வந்துடலாம். அதே மாதிரி புதுக்கோட்டை வந்து வந்தீங்கன்னா பொன்னமராதி சிங்கம்னாரின்னு கேட்டால் வந்துடலாம். இந்த ஏரியா தான். என்னுடைய மேப்பில் வந்து லொக்கேஷன் இருக்கு. ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை நீங்கள் தட்டினீங்கன்னா என்னுடைய லொக்கேஷனை வீட்டுக்கே கொண்டாந்துடும். நீங்கள் லொக்கேஷனை பார்த்து வந்துக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை தவிர. சரிப்பா, நல்லா பிடிப்பா, நல்லா பிடிச்சிக்க. நல்லா பிடிச்சி நல்லா பிடி. அப்படியே வாய் கொண்டே குடி. வாய் வச்சு கூட குடி, தப்பு இல்லை. வெரி குட். நல்லா குடிங்க. போய் விடுங்க. அப்படியே அந்த கையில் இருக்கிறத அவர்கிட்ட நீட்டி கொடுங்க. கொடுங்க. வெரி குட். அவ்வளோ சூப்பர். அம்மா அந்த மாதிரி நீ தண்ணி குடிச்சு எத்தனை மாதம் ஆச்சு? இனிமேல் சாப்பிட்றலாம் நீ. சரியா? இன்னும் 1 மாதம் கழிச்சு வாங்க. 1 மாதத்துக்குள்ள மருந்து வாங்கி தேய்ச்சிக்கிட்டே வாங்க. சரியா? ஐயா நீங்கள் மூலிகை மருந்து தேய்ச்சிக்க எப்படி இருக்கு உங்களுக்கு? பார்த்து வச்சுங்க. கையை கொஞ்சம் வச்சுங்க. ஸ்ட்ரோக் தான், மறு ஸ்ட்ரோக்கு வரக்கூடாது. கை வெட்டலாம் ஆக்டிவ் ஆயிரும். கை நரம்புலாம் லூஸ் ஆயிரும். கரெக்டாக வச்சுக்கோங்க. சரியாம்மா? இப்போ எப்படிமா இருக்கு அந்த அம்மாவுக்கு? இப்போ எப்படி இருக்கு அம்மா உனக்கு? என்னம்மா நல்லா இருக்கா? இந்த அம்மா கொஞ்சம் காது கேட்காத இருக்கு. சரி பரவாயில்ல. ஏன்னா ஆறு மோத்த பக்கத்தில் இருக்கு. காது கேட்காதம்மா? கேட்குமா? சரி. இது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி. ஐயா இந்த நாள்பட்ட பிரச்சனை, இந்த வெரிகோஸ், ரத்தக்கட்டு, சுளுக்கு, நரம்பு பிரச்சனை, இந்த வாத பிரச்சனை மூலிகை மருந்து வாங்கி தேங்க. கட்டுக்கட்டுறதுனா இந்த எலும்பு முறிவு இந்த மாதிரி ஆளுக்கு தான் கட்டுக்கட்டுறது. இடுப்பு திருச்சாலு, சவு திருச்சாலு, நாள்பட்ட பிரச்சனைக்கு தான் இந்த மூலிகை மருந்து தேய்க்கிறாள். வாத ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளாலாம் நல்லா தேய்ச்சிக்கிட்டே வாங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு திருப்பி இருக்க வந்து காமிச்சுங்க. நான் சொன்ன மூலிகை மருந்துகளை சாப்பிடுங்க. நான் சொன்ன பொருள்களை சாப்பிடுங்க. என்னுடைய மூலிகை என்ன தமிழ் பாரம்பரிய மருத்துவம், தமிழ் மருத்துவ மூலிகை எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எல்லாமே வலி எல்லாமே குறைஞ்சிக்கிறோமா? போயிட்டாங்க, சாப்பிட்டு போங்க. சாப்பாடு வந்துருச்சா? எங்க எடுத்து கொடுங்க. எல்லாருமே சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிடாம இருக்கக்கூடாது. அண்ணே நல்லா கொடுத்துருக்கீங்களா? இங்க தக்காளி தோக்கலாம் வைக்க வச்சிடலாம் இல்லையா? இல்ல பூராமே இங்க எடுங்க. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி அறக்கட்டளை சார்பாக என் மக்களை எப்பவுமே பட்னியோட நான் அனுப்ப மாட்டேன். நான் சாப்பிட்றேன்னா இல்லையா, இருக்கிற மக்களை சாப்பிடணும். அதனால யாரும் சாப்பாடுக்கலாம் போய் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் இடத்துல நீங்க சாப்பிட்டு போயிடலாம். இந்த அண்ணா வேணா சாமியை கொடுக்கறது வச்சிருக்காரா? நல்லா வச்சிருக்கா? ஆமா, கருப்பட்டு காப்பி நல்லா குவாலிட்டியான சாப்பாடு. கையை கம்மி. ஏய் அதை பண்ற கவரா விடியா சுத்தமா எடுத்துருங்கண்ணா. இல்ல கவர் இருக்கட்டும், கவரா காமிங்க. கருப்பட்டு காப்பி என் மக்களுக்கு வந்து நல்ல சாப்பாடா கொடுக்கணுங்கிறக்காண்டி காசு 5 ரூபா 10 ரூபா கூட போனாலும் பரவாயில்லன்னு என் மக்களுக்கு நல்ல சாப்பாடு தான் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டு போங்க. சரிம்மா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்திரக்கட்டு பாண்டி